ஸ்லோகம் 53. வேதா ஊஜு, வேதங்கள் அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 53வது ஸ்லோகத்திலிருந்து 68வது ஸ்லோகம் வரைக்கும் வேதங்கள் அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் வர்ணிக்கப்படுறது. 53வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். நமோ தேவி மகாமாயே விஸ்வோத்பத்திகரே சிவே நிர்குணே சர்வபூதேஷி மாதா சங்கர காமதே. நமோ தேவி மகாமாயே விஸ்வ உற்பத்திகரே சிவே நிர்குணே சர்வபூதேஷி மாதா சங்கர காமதே. மங்களஸ்வரூபிணியான ஆதிபராசக்தி மகாமாயே, இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவான ஆதிபராசக்தி, குணங்கள் அப்படிங்கிறது இல்லாக்கி நிர்குணமாயிருக்கிற ஆதிபராசக்தி, பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம். சர்வபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ற, சர்வகலாச்சரங்களையும் கண்ட்ரோல் பண்ற, எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ற தேவி, சங்கரனுக்கு பிரியமாக நடக்கிற தேவி, அப்படி இருக்கிற ஆதிபராசக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேதங்கள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 54. त्वं भूमि सर्वभूतानां प्राणा प्राणवदां तदा धी श्रीकान्ति क्षमा शान्ति श्रद्धा मेधा धृति स्मृति. त्वं भूमिः सर्वभूतानां प्राणाः प्राणवदां तदा धीः श्रीः कान्तिः क्षमा शान्तिः श्रद्धा मेधा धृतिः स्मृतिः. त्वं भूमि सर्वभूतानां प्राणा प्राणवदां तदा धी श्रीकान्ति क्षमा शान्ति श्रद्धा मेधा धृति स्मृति. ஆதிபராசக்தியான நீங்கள் சர்வசராச்சரங்களோடும் வாசஸ்தானமாயிருக்கிற பூமியாக்கும், அதே மாதிரி பிராணிகளோடெல்லாம் பிராணனாக்கும். தி சொன்னா புத்தி, புத்தியாக்கும் நீங்கள். ஸ்ரீ சொன்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யவுமாக்கும், யசஸ்ஸுமாக்கும். காந்தியாக்கும், பொறுமையாக்கும், சாந்தியாக்கும். அதே மாதிரி ஸ்ரத்தையும் நீங்கள் தான், மேதையும் நீங்கள் தான், திருதியும் நீங்கள் தான், ஸ்மிருதியும் நீங்கள் தான். உங்களை தவிர வேற ஒண்ணுமே இந்த பிரபஞ்சத்துல இல்லை அப்படின்னு ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 55. त्वमुद्गीते अर्धमात्रासि गायत्री व्याहृतिस्तदा जयाज विजया दात्री लज्जा कीर्ति स्पृहादया. त्वम् उद्गीते अर्धमात्रा असि गायत्री व्याहृतिः तदा जया च विजया दात्री लज्जा कीर्तिः स्पृहा दया. त्वमुद्गीते अर्धमात्रासि गायत्री व्याहृतिस्तदा जया च विजया दात्री लज्जा कीर्ति स्पृहा दया. உத்கீதம், உத்கீதம் அப்படின்னு சொல்றது ஓங்காரம். ஓம் இதி ஏதது அக்ஷரம் உத்கீதஹா அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லப்படுறது. அதுல வாக்கும் பிராணனும் இன்க்ளூடா இருக்கு ஓங்காரத்துல. இங்க அர்த்தமாத்ரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஸ்திரீ, இன்னொன்னு புருஷன். அதனாலயாக்கும் உச்சாரணத்துல அர்த்தமாத்ரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
പരമശിവനും ശ്രീപാർവതിയും അർദ്ധനാരീശ്വരர்களாயிட்டு ഒരേ ശരീരത്തിലെ പാതി പുരുഷനും பாதி ஸ்திரீயுமாயிட்டு இருக்கிற ரூபத்தை நமக்கு மனசுல கொண்டு வந்துக்கலாம். அதாக்கும் இங்க அர்த்தமாத்திராசி. அப்போ ஓங்காரமா இருக்கிற தேவி, அர்த்தநாரீஸ்வரியா இருக்கிற தேவி, காயத்ரியா இருக்கிற தேவி, வியாகிருதியா இருக்கிற தேவி, பூஹு புவஹா ஸ்வஹா இதாக்கும் வியாகிருதிகள். அதே மாதிரி 3 லோகங்களோடும் ஒரு சத்தாக்கும் உபனிஷத்து அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி அம்பாள் ஜெயையும் விஜயையும் ஆக்கும் தாத்ரிகள் அப்படின்னு சொன்னாக்கா லஜ்ஜையாக்கும் கீர்த்தி, தயையாக்கும் ஆக்ரஹம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க தயா அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தம். ഒരു ഉയിരിനത്തെ இன்னொரு உயிரினம் வேட்டையாடி பிடிக்கிறது. ஒரு சின்ன உயிரினம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முயலுன்னு வச்சுக்கலாம். அந்த முயலை ஒரு புலியோ அதே மாதிரி சிங்கமோ வேட்டையாடி பிடிக்கிறத பார்க்கிற நமக்கு என்ன தோணும்? பாவம் முயல் அப்படின்னு முயல்கிட்ட ஒரு கருணை தோணும். இந்த கருணாபாவம் நமக்கு தான் இப்படி முயல்கிட்ட கருணை தோணுறது. அம்பாளுக்கு சமபாவனையாக்கும், அம்பாளுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியாக்கும். இந்த முயலை கிடைக்கலை அப்படின்னாக்கா அந்த புலி சிங்கம் எல்லாம் பட்டினி ஆயிடுவா. அப்போ 2 பேரிலையும் அம்பாளுக்கு தயையுண்டு. ஆதி முதலுக்கு அவசானம் வரைக்கும் இருக்கிற நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துல நடந்துட்டேதான் இருக்கு. நம்ம எங்க நின்று யோசனை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நமக்குள்ள அந்த ஒரு சாஃப்ட் விகாரம் உண்டாகிறது. முயல் பாவம் அப்படின்னு நினைச்சானாக்கா முயல்கிட்ட சாஃப்ட் கார்னர். இந்த முயலை கிடைக்கல அப்படிங்கன்னா இந்த சிங்கம் பட்டினி ஆயிடுவேன்னு சிங்கத்தை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணினோம் அப்படின்னா சிங்கத்துக்கிட்ட கருணை. அப்ப இந்த சாஃப்டான இந்த கருணை அப்படிங்கிற விகாரம் அதுவும் தேவிதான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 56. த்வாம் சம்ஸ்துமோம்ப புவனத்ரய சம்விதானதச்சா தயாரசயுதாம் ஜனனீம் ஜனானாம் வித்யாசிவாம் சகலலோகஹிதாம் வரேண்யாம் வாக்பீஜவாசநிபுணாம் பவநாசகர்த்ரீம். த்வாம் சம்ஸ்தும் மாம் அம்பா புவனத்ரய சம்விதானதச்சாம் தயாரசயுதாம் ஜனனீம் ஜனானாம் வித்யாம் சிவாம் சகலலோகஹிதாம் வரேண்யாம் வாக்பீஜவாசநிபுணாம் பவநாசகர்த்ரீம். த்வாம் சம்ஸ்துமோம்ப புவனத்ரய சம்விதானதச்சாம் தயாரசயுதாம் ஜனனீம் ஜனானாம் வித்யாம் சிவாம் சகலலோகஹிதாம் வரேண்யாம் வாக்பீஜவாசநிபுணாம்
ഭവനാശകർത്രേ. 3 லோகங்களை டைரக்ட் பண்றதுல, சம்விதானம் பண்றதுல சமர்த்தையா இருக்கா தேவி. சமர்த்தையான தேவி, கருணை இருக்கிற தேவி. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சராச்சரங்களோடும் அம்மாவாயிருக்கிற தேவி, வித்யாரூபிணியாயிருக்கிற தேவி, மங்களரூபிணியாயிருக்கிற தேவி. இந்த உலகத்தோடு க்ஷேமத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யற தேவி, சிரேஷ்டையாயிருக்கிற தேவி, வாக்பீஜத்துல ஸ்திதி செய்யறதுக்கு சமர்த்தையாயிருக்கிற தேவி, சம்சார துக்க சம்ஹாரிணியாயிருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிய நாங்கள் இதா ஸ்துதிக்கிறோம். பிரபஞ்சம், இதுல இருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் ஒரு நாடக மேடையில நடக்கிற மாதிரி தேவியாக்கும் டைரக்டர் ஆயிட்டு ஒர்க் பண்றா. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதும் தேவியாக்கும். குணங்களோடு கூடின നമുക്ക് ഗുണരൂപിയായിട്ട് ദേവിയെ കാണാൻ സാധിക്കും. സരസ്വതി ആയിട്ടും ലക്ഷ്മി ആയിട്ടും ദുർഗയായിട്ടും. ആക്ച്വലായിട്ട് ദേവിക്ക് രൂപമില്ലേ, ഗുണമില്ലേ. ആനാ സദ്ഗുണ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളെ എടുത്തിട്ട് ദേവി പ്രകടമാകറ. நாடக மேடையில நடிக்கிற நடன் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி துக்கம் அப்படிங்கிற ஃபீலிங்க நடிச்சு காட்டுறேன், சந்தோஷம் அப்படிங்கிற ஃபீலிங்க நடிக்கிறேன், கோபம் அப்படிங்கிற ஃபீலிங்க நடிக்கிறேன். நடிக்கிறத அவனோட ஃபீலிங் அப்படிங்கிறது நடனோட ஃபீலிங் கிடையாது, அந்த கேரக்டரோட ஃபீலிங். சீதாதேவி ஆயிட்டு நடிக்கிறா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கா அது அந்த நடியோடு கேரக்டர் இல்லை, அந்த சீதை அப்படிங்கிற கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடிக்க வாக்கம் செய்யறது. அதே மாதிரி ராவணனாயிட்டு நடிக்கிற ஆக்டர் யதார்த்தத்துல அந்த ஆசுரிக பாவமொன்னும் இருக்காது. ஆனா அந்த நடிப்பு அப்படிங்கிறது நடிச்சு காட்ட வேண்டிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. நடிக்கிறத உண்டாகிற சந்தோஷம், துக்கம், மௌட்யம், வலி ഇതൊന്നും நடன சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இத தெரிஞ்சுக்கிற நடனுக்கு எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு கிடைச்சானாலும் அந்த துக்கம் அந்த நடனுக்கு எஃபெக்ட் உண்டாக்காது. துக்கம் அப்படிங்கிறது பிரகடிப்பிக்கிறது மட்டுமாக்கும் நடன் செய்யற விஷயம். നമ്മളെല്ലാം ഈശ്വര രൂപങ്ങളാക്കും, ഈശ്വര സ്വരൂപങ്ങളാക്കും அப்படிங்கிற அறிவுண்டானா அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையோடு பார்த்து நடிச்சு தீர்த்தா போரும் நமக்கு. அதுல நமக்கு துக்கம் அப்படிங்கிறது உண்டாகாது. பவனாசகர்த்ரி ஒரு கேரக்டர்ல துக்கம் அபிநயிக்கிற நடன், அதை பார்த்து சங்கடப்பட்டு அழற ஆடியன்ஸ், ஆடியன்ஸோட துக்கத்தை பார்த்துட்டு அந்த நடன் என்னோட நடிப்பு சூப்பரானதுனாலேயாக்கும் இவாளெல்லாம் இப்படி துக்கிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பேன். அப்போ நடனும் அந்த கேரக்டரும் தம்மில இருக்கிற டிஃபரன்ஸ் அத பிராக்டிக்கலாயிட்டு எல்லாருக்கும் உண்டாக்கி தரவளாக்கும் தேவி. அப்படி இருக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 57. ब्रह्माहर शौरि सहस्रनेत्र वाग्वग्नि सूर्या
भुवनादिनाद ते त्वकृदा सन्ति तदो न मुख्या मादायदस्त्वं स्थिरजङ्गमानां ब्रह्मा हर शौरि सहस्रनेत्र वाक् अग्नि सूर्याः भुवनादिनादाः ते त्वत्कृदा सन्ति ततः न मुख्याः मादा यदः त्वं स्थिरजङ्गमानाम् ब्रह्मा हर शौरि सहस्रनेत्र वाक्वग्नि सूर्या भुवनादिनादा ते त्वत्कृदा सन्ति तदो न मुख्या मादायदस्त्वं स्थिरजङ्गमानाम् பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், வாக்தேவதையான அம்பாள், அக்னி, சூரியன் இப்படி இருக்கிற இந்த புவனத்தோடு அதிபதிகளாயிட்டு நினைக்கிறவாளெல்லாம் அதிபராசக்தியோடு சிருஷ்டிகளாக்கும் அப்படின்னு இங்க வேதங்கள் தேவிய ஸ்துதிக்கிறா. பிரம்மாவும் அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியோடு சிருஷ்டியாக்கும். சிவன், விஷ்ணு, இந்திரன் இவாள் எல்லாம் அதிபராசக்தியோடு சிருஷ்டியாக்கும். வாக்தேவதையான சரஸ்வதியும் அக்னியும் சூரியனும் எல்லாரும் இந்த புவனத்துக்கு ஆரெல்லாமாக்கும் பரிபாலனம் பண்றாளோ அவ எல்லாம் அம்பாளோட சிருஷ்டிகளாக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால இவாளுக்கொன்னும் அம்பாள் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்படின்னு இங்க சொல்றா வேதங்கள். ஸ்திரமாயிருக்கிற ஜங்கம வஸ்துக்களோடெல்லாம் மாதாவாக்கும் அம்பாள் அப்படின்னு சொல்லி ஸ்துதிக்கிறா. ஸ்லோகம் 58. சகல புவனமேத கர்த்து காமாயதாத்வம் ஸ்ருஜசி ஜனனி தேவான் விஷ்ணுருத்ராஜமுக்யான் ஸ்திதிலய ஜனனம் தே காரயஸ்யேகரோபா நகலு தவ கதம் சேத் தேவி சம்சாரலேஷா. சகல புவனம் ஏதது கர்த்து காமா யதாத்வம் ஸ்ருஜசி ஜனனி தேவான் விஷ்ணுஹு ருத்ர அஜ முக்யான் ஸ்திதிலய ஜனனம் தைஹி காரயஸ்ய ஏகரூபா ந கலு தவ கதம்சித் தேவி சம்சாரலேஷः. சகல புவனமேதத் கர்த்து காமாயதாத்வம் ஸ்ருஜசி ஜனனி தேவான் விஷ்ணுருத்ராஜமுக்யான் ஸ்திதிலய ஜனனம் தை காரயஸ்யேகரூபா நகலு தவ கதம் சேத் தேவி சம்சாரலேஷா. ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் டைரக்ட் பண்றதுக்கும் எல்லாம் தனித்தனிய ஆளுகளை இன்சார்ஜ் பண்ற மாதிரி அம்பாளோட ஒர்க்குகளை பண்றதுக்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கா. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் மண்ணுல வீடு கட்டி விளையாடும், மண்ணுல சமையல் பண்ணும். கடைசியில விளையாட்டு முடிஞ்சது அப்படின்னா அந்த மண்ணுல கட்டின வீடுகளை அந்த குழந்தைகளே காலால மிதிச்சு இல்லாம பண்ணிடும். அதே மாதிரி அம்பாள் இந்த பிரகிருதிய சிருஷ்டிக்கிறா. கொஞ்ச நேரம் அதை வச்சு அழகு பார்த்து
சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா வேண்டான்னு வச்சு சம்ஹாரவும் பண்றா. இந்த சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு அம்பாள் ஆக்ரஹிக்கிறத அம்பாள் என்னவாக்கும் பண்ணுறா? விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா இப்படின்னு முக்கியமான தேவர்களை சிருஷ்டிக்கிறா. ஸ்திதி, சம்ஹாரம், சிருஷ்டி இப்படின்னு ஏகமூர்த்தியான அம்பாள் அவளை விட்டு வேலை பண்ண வைக்கிறா. ஆனா தேவி இந்த சம்சாரப்பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அம்பாளுக்கு கிடையாதே அப்படின்னு துதிக்கிறா.